வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 2009 போடப்பட்ட ஒரு சட்ட திருத்தத்தை இன்னைக்கு 2024 மத்திய அரசு மாத்துறாங்க. கல்வி உரிமை சட்ட திருத்தம் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவிக்கு ஒரு முக்கியமான ஒரு பருவநிலையின் ஒரு கல்வி தகுதியான ஒரு வெளிப்பாடு. ஆமா, 5ஆம் வகுப்புலாம் எங்க காலத்துலதான் பாஸா ஃபெயிலா, அப்புறம் 8ல் பிடிச்சிருவாங்க, கழுத்தை நெரிச்சிருவாங்க. ஃபெயில்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அங்கேயே உட்காந்துட வேண்டிதான். 8வது 8 தடவை படித்த மாணவர்களா இருக்கிறாங்க எங்க காலத்துல. நாங்கெல்லாம் ரொம்ப மைல்டா தான் 8வதுல பாஸ் ஆனோம். 5த்லயும் அதே மாதிரிதான். இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகும், படிப்பு மேல என்னடா அது, நான்லாம் 8வது தான், 8வது பாஸ், அவ்வளவுதான். 9வது ஃபெயில். 8வது பாஸுங்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் என்ன 9வது ஃபெயில் தானே. 8வதே தறி கிடக்கும், 9 ஃபெயிலுங்கிறப்ப பார்த்துக்க வேண்டிய. அப்ப நாங்க 8வது இந்த அளவு படிச்சிருப்போம். இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எப்படியோ ஒண்ணுப்பா, அந்த நேரத்துல ஒரு மாணவிகளுக்கும் மாணவனுக்கும் புரிதல் அந்த அளவுக்கு பத்தாது. அதனால டக்கு டக்குன்னு பாஸா போட்டு விடுங்க, பாஸ் போட்டு 2019 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு அரசாணை வெளியிட்டு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க 2019. அது நல்ல விஷயம்தான். அதனால அடிப்படையில் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு பாருங்க, கடன் ஏகப்பட்டவர் டக்கு டக்குன்னு படிப்பாங்க. 5th அதுல புரியலையா, 8th புரிஞ்சுக்குவான், அதுலயும் புரியல 10th, முன்ன பின்ன அப்படியே போயிட்டே இருப்பான். விஷயத்த சொல்றான் அப்படின்னா எத்தனை பேருக்கு புரியுது? எடுத்த உடனே புரிஞ்சிருமா? எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உடனே புரிந்து கொள்ள முடியாது. அவனுடைய மண்டை மூளை என்ன யூஸ் பண்ணாலும் சரி. ஆமா, உடனுக்குடனே புரியுது. அதுவும் மாணவி எப்படி இருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த விடலை பருவம் 5ங்கிறது 10 வயசு, 8ங்கிறது ஒரு 13-14 வயசு. விடலை பருவம். பெண்ணாக இருந்தால் பருவம் எய்த பருவம். அவர்களுக்கு அந்த மாதவிடாய் மற்ற சோ இதெல்லாம் மென்சஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கு. அதன் அடிப்படையில அவருடைய மனோநிலையை மாறி இருக்கு அந்த நேரத்துல. பத்தாவதுக்கு நம்முடைய கலாச்சார பண்பாடு மற்றபடி சமூக கட்டுப்பாடு போட்டு ஒரு 8ஆம் வகுப்புக்கு மேல தாண்டிய மாணவிகள் பெண்கள் எங்க காலத்துல ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மி. ஆமா, எங்க காலத்துல 10வது படித்த பெண்ணா ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கெல்லாம் 12 BA BComலாம் சர்வசாதாரணமா போச்சு. பெண்கள் படிக்க வேண்டும், நல்ல விஷயம். அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடும் வண்ணமாக இன்னைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு கல்வி உரிமை சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 2019 நாங்க இந்த மாதிரி செய்வோம். 5th சரி 8th சரி ஆல் பாஸ் போட மாட்டோம். ஏன்னா போட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால கல்வியோட தரம் குறையுது. அப்படித்தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. +2 மார்க்கின் அடிப்படையில எல்லாம் MBBS ஆளுக்கு என்னமோ போயிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு, நீட் தேர்வை கொண்டாந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை போட்டு அதுல இருந்து புழிஞ்சு எடுத்து அங்க கொண்டு வரும். அப்புறம் எதுக்கு +2ல எழுதுறது, மார்க் பண்றது, புரியுதுங்களா? அது மாதிரிதான் அது 5th 8th ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது கூட ஒரு வகையான நீட்டு தான். ஆமா, 5th ஆல் பாஸ் கிடையாது, இனிமேல் 8th ஆல் பாஸ் கிடையாது. இது ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அன்பில் பொய்யாமொழி நம்முடைய தமிழக கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். நீங்க எதுவும் பயப்படிக்க வேணாம், இது மாநில சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஒன்றியம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே நேரத்தில் புதுசா ஒரு புதிய மாநில கல்வி கொள்கை நாங்கள் உருவாக்க பணிகள் நிறைவடைஞ்சிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க, இது நம்ம தமிழகத்துக்கு பொருந்தாது அப்படின்ட்டார். பொதுவாக இது மாநில அரசுக்கு பொருந்தாது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் மத்திய அரசில் படிக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம பரிதாபமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா இல்லையா? அதுக்கு தான் இந்த வீடியோவை அவங்களே பாங்க. அவங்கள அதுல 25% ஏழை மக்கள் சேரக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்கு. அதுல
கேந்திரிய வித்யாலயா, நவோதயா பள்ளியெல்லாம் கான்செப்ட் நிறைய பேர் சேர்றாங்க. அதுல 25% வந்து ஏழை மக்களை சேர்த்தக்கூடிய ஒரு சூழல். ஒதுக்கீடு கான்செப்ட்ல. அப்படிங்கிறப்ப அவங்க நிறைய பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இருக்கு. கட்டாயமா ஒன்றிய அரசில் பள்ளியில படிக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்காக கட்டாயம் பேசித்தான் ஆகணும். இது கட்டாயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாணை உத்தரவு, அரசாணை வெளியிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இதற்கு எதிர்த்த மாதிரி வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு வந்து வாதாடி ஜெயிக்கணும். ஏன்னு கேட்டா இல்லைன்னா அவ்வளவுதான். பழையபடி நம்மளால வந்து 5வது வரைக்கும் படிப்பான், முக்கி முக்கி படிப்பான், ஒன்றிய அரசு பள்ளியில படிப்பான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லையா, ஆமா இங்க வந்துருவான், மத்திய அரசு பள்ளிக்கு வந்துருவான், முடிஞ்சு போச்சு. பள்ளி கான்செப்ட் வரக்கூடிய சமயத்து என்ன ஆகும், அதுவே ரன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அநியாயமா 1 வருஷம் போயிடும். அதுல என்ன ஒரு 2 திருத்த ஒரு இது கொடுக்குறாங்க, 2 மாசத்துல மீண்டும் நாங்க தேர்தல் வைப்போம், என்ன தேர்தல் வைப்போம், அதுலயும் ஜெயிக்கலினா தான் வந்து அதுலயும் வெற்றி அடையாட்டினா தோல்வி என்று அறிவிக்கப்படும். ஆமா அதுலயும் நம்மளால தோல்வி அடைஞ்சிட்டான்னு வைங்க, முடிஞ்சு அநியாயமா 1 வருஷம் போச்சு. அப்புறம் என்ன ஆக போகுது பாப்பான். ஒன்றிய அரசு பள்ளியில வந்து கூட்டம் குறைய ஆரம்பிக்கும், கட்டாயமா குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் எல்லாம் 6th இங்க படிப்பாங்க, அப்படியே 8th அப்படியே போயிடுவாங்க, 10th போயிடுவாங்க. ஏன்னா 8thலயே அவங்க பிரேக் வருதுல்ல. 5ஆம் வகுப்பும் 8ஆம் வகுப்பு தேர்வுகளும் இனிமே ஆல் பாஸ் போடப்பட மாட்டார் ஒன்றிய அரசு பள்ளிகள்ல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இனிமே வந்து ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவியுடைய சதவீதம் கட்டாயமாக குறையும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு வகையான நீட் தேர்வு கான்செப்ட் தான். ஆமா இது வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் வந்து ஜம்ப் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆல்ரெடி வந்து நம்மளால 5வது படிப்பான், அப்படியே மாடு மேய்க்க போயிடுவாரு, ஃபெயில் ஆயிட்டாருன்னா 8வது படிப்பாரு, அதோட முடிஞ்சது போயிடுவாரு. இப்ப அது வந்து அதிகரிக்க போகுது, அவ்வளவுதான், அதிகரிக்கும். ஆமா கல்வி இடைநிற்றல் வந்து ரொம்ப அதிகரிக்கும், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஆமா எங்க காலம் மாதிரி வந்துடும். என்ன மாநில கல்வியில இல்லை, அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதனால வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 70% மேல பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. என்ன ஒன்றிய அரசு பள்ளி கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல எல்லாருமே அதுக்கு படிக்க மாட்டாங்க, எல்லாருமே மாறிடுவாங்க. மாறித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா 5வதுல வந்து ஒண்ணும் கிடையாதுங்க. 8th படிச்சிருக்கான் ஒரு ஆளு. ஆமா இந்தியாவின் தலைநகர் எதுன்னு கேட்கிறேன், மேலைகளை முடிக்கிறாரு ஒரு பையன். 5ம் 10ஐயும் கூட்டினா என்னன்னு கேட்டா 15ங்கிறதுக்கு அவர் ஒரு 15 நிமிஷம் செலவிடுறாரு. அப்படின்னா அவருடைய கல்வி தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. கல்வி தரம் இருக்கட்டும், இந்த வகையில வந்து கல்வி தரத்தின் கான்செப்ட்ல வடிகட்டப்படக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலுமே கூட, மற்றபடி வந்து இந்த வகையில வந்து ஆசிரியர்கள் வந்து அதிகமா என்னன்னா பிரஸ் பண்ணாலுமே சரி, ஆமா அவன் மண்டையில ஏறணும். அதே நேரத்தில் அது விடலை பருவம், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருக்கக்கூடிய சமயத்துல அது வந்து ஒரு மாத விலக்கு ஏற்பட்ட ஒரு சமீப காலமாக கூட இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அவங்களுடைய மனோநிலை உடல்நிலை எல்லாம் பாதிப்படையக்கூடிய அந்த நிலையில ஒரு மாறுதலா பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் நம்ம அந்த கல்வியும் ஏதோ ஒரு வேளை ஜம்ப் பண்ணி விட்டோம் வச்சுக்கலாம், 8, 9, 10, 12 ஏதோ ஒன்று படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இந்த மாதிரி முட்டுக்கட்டை போடக்கூடிய சமயத்துல கட்டாயமா வந்து ஒன்றிய அரசுல பள்ளியில வந்து இன்னைக்கு கூட்டம் குறைய ஆரம்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா இதை வந்து மத்திய அரசு மறுபரிசீலனை, அரசாணை வெளியிட்டாங்க, மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யணும். ஆமா இப்படிதான் விட்டா அப்படின்னம்னா கொஞ்சம் கொஞ்சமா மாநில அரசு தேசிய கல்விக் கொள்கைக்கு உடன்படணும், இல்லைன்னா வந்து பணம் தர மாட்டேன்னு இப்படி இப்பவே பிடிவாதமா இருக்கிறாங்க. மெட்ரோ ரயிலுடைய 2ஆம் கட்ட இதுக்கு, மற்றபடி புயல் நிவாரண நிதி நாங்க தரமாட்டோம். ஆமா இப்படி இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகும், அப்புறம் இதையும் ஏத்துக்குங்க, சுத்தமா ஜிஎஸ்டி வருமானத்தையும் தரமாட்டோம் அப்படின்னா அப்புறம் தமிழக அரசு எப்படி நடத்த முடியும்? யார் இருந்தாலும் சரி, ஆமா யாரு வந்தாலும் யார் நடத்த முடியும்? நீங்க வந்தாலும் சரி, நாளைக்கு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சரா நீங்க வந்தாலும் சரி, நானும் வந்தாலும் எப்படி நடத்த முடியும்? ஒன்றிய அரசு வசூல் செய்யக்கூடிய அந்த ஜிஎஸ்டி காசை கொடுத்தா தான் ஒன்றும் பண்ண முடியும். அதை லபக் பண்ணிடுறாங்க, கபலீகரம் பண்ணிடுறாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன அதன் அடிப்படையில் இதையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இனிமே நீங்களும் ஆல் பாஸ் கொடுக்க கூடாது 5th 8th அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக கூடுங்கிற ஒரு பய உணர்வு ஏற்பட்டு, அதனால வந்து மத்திய அரசு இதை மறுபரிசீலனை செய்யணும். இதற்கு வந்து நம்முடைய கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி போராடணும். ஆமா ஏன்னா ஒன்றிய அரசுல பள்ளியில படிக்கக்கூடிய மக்கள் நம்முடைய தமிழ் மக்கள் தான். அந்த உணர்வோட போராடணும். அதுக்கு இந்த மாநில அரசு என்ன
செய்யணுமோ அதை கட்டாயம் சட்டப்படி செய்யணும். மாணவர்களுக்காக சட்டப்படி செய்யணும். இந்த மத்திய அரசின் ஒடுக்குமுறையை நீங்கள் ஒடுக்கணும். ஆமா, அதை இந்த தமிழகம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.